அதானே அதாவது இந்த பார்வதியானவனும் முகத்தை திருப்புனா பாட்டி அழகத்தான் இருக்க நல்லா இருக்குனா ஆனா உலகத்திலே அழகு என்று சொல்றீங்க அது ரொம்ப தப்பு. நான் அழகு இல்லையாப்பா? அழகுதான், நான் தான் அழகுன்னு கர்வம் கொள்ளாத. ஆணவம் கொள்ள கூடாது, ஆணவம் கொள்ள கூடாது. அதானே 5-6 பேர்ல ரோஸ் பவுடர் பூசினாப்ல நீ அழகாயிர முடியுமா? அதானே உண்மையிலே ஒரு முக லட்சணம் இருக்க வேண்டும். அது அந்த உங்க அக்காக்கு மட்டும் தான் உண்டு. ஐயா அழகு வந்து எப்படி தெரியுமா? எப்படிமா? நாம அழகு சேர்ப்பது அழகுக்கு அழகு சேர்க்கலாம். அழகுக்கு அழகு சேர்க்கலாம். அழகு இல்லாதவங்க அழகு சேர்த்து என்னமா புண்ணியம்? அப்படியா? யார் அழகா இல்லங்க? யாரு? யார் அழகா? கட்டக்கார பொண்டாட்டியை சொல்லுவேன். ஓ அப்படி சொல்றீங்க. பாவி மகா 3000 ரூபாய்க்கு உள்ள எடுத்துட்டு போனாலும் 3000 கொண்டு போய் பிடி பவர்ல தான் கொடுக்கா. என்ன காரணம்? அப்பமா அந்த முகம் அப்படித்தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? 3000 ரூபாய். என் 3000 ரூபாய்க்கு அப்படி என்னதான் செய்தா? 3000 ரூபாய் கொண்டு அதாவது இந்த என்ன எமையா? இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ் ஐப்ரோ. ஆமா அது ஒரு நூலை வச்சு வெட்டி விடுறதுக்கு 1500 ரூபாய். சரி அதுக்கு அடுத்து அந்த முகத்துல முடி சாயம் பூசுறதுக்கு 1000 ரூபாய். ஆமா ஆமா அப்ப எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய் 2500 ரூபாய் ஆச்சு. அது போ 500 ரூபாய் இருக்கு பாத்தியா? சரி ஆட்டோக்கு போக்குவரத்து 150 300 ரூபாய். அது போ 200 ரூபாய் இருக்கு பாத்தியா? சரி ஒரு பொட்டணம் பிரியாணி பக்கெட் பிரியாணி 180 ரூபாய். ஆமா மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வீட்டை பத்திரம் படுத்துறதா சரியா போச்சு 3000. ஆமா காலையில எப்படி பார்த்ததோ அதே மூஞ்சி தான் அந்த மேக்கப் பண்ணாலும் இருக்கு. ஆமா அதோட கன்றாவியா இருக்குமா? ஆனாலும் இந்த ஆதிபராசக்தி அவ மாப்பிள்ள 3000 ரூபாய் வேலைக்கு போறாரு கொடுக்காரு. சரி உன் வீட்டுல என்ன நடக்கு? நான் என்ன செய்தேன், என் வீட்டுக்காரியை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்கேன் கடையில. ஆமா ஆமா அவ உழைச்சி என்னைய காப்பாத்துதா. அகாண்டி என்ன பண்ணி உன்கிட்ட காடிபரா சக்தியானவள் ஆண்டவன் சிவபெருமா உன்கிட்ட முக்கி அவன் போட்டு நான் கொத்தனார் என்று சொல்லிவிட்டார். அதை நினைத்து நான் சிரித்தேன். ஆமா பாட்டி ரொம்ப சிரிக்காத. அளவோடு சிரி தன்னை மெச்சுக்கிடுமா விட்டு கொலக்காட்ட ஊரை மெச்சுக்கிடுமா ஊசப்பே கொலக்காட்ட. ரெண்டு கொலக்கட்டுமே 2 நாள் கழிச்சா சாப்பாட்டுக்கு உதவாத கொலக்கட்டம் முதல் நாள் தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் அவிச்ச உடனே சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். வச்சிருந்து சாப்பிடணும் செஞ்சா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நூலா வந்துரும் பாத்துக்க. அத மாதிரி தான் என் பாட்டி அழகு என்ற ஆணவம் கொள்ளாதே. உன்னை விட அழகான பெண்கள் புற்றுக்குள் இருக்கிறாள் சந்தனமாரி. போல் பெரிய சந்தனமாரி குறிச்சி குளத்தில் இருக்காளே இந்த ஆயி சந்தனமாரி. இவதான் முதல் பிறவி நாகலோக பட்டணத்துல நாகராஜா நாகன்னிக்கு பிள்ளையா பிறந்திருக்கா. அவ எங்கே இருக்கிறா தெரியுமா? அவள மாணிக்க புத்தரி